எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வரவிருக்கக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி ஏற்படும் அக்னி நட்சத்திரத்தின் காரணமாக நீங்கள் என்னென்னலாம் வழிபாட்டு முறைகளை செய்யலாம், பூஜைகளை செய்யலாம் என்பதை பற்றியதான பதிவுகளை தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்வதின் காரணமாக அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் நீங்கள் என்ன விருப்பப்பட்டு இருந்தாலும் அந்த விருப்பம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிச்சயம் நிறைவேறும். அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பதிவை முழுமையாக பாருங்கள். அது இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த 2026 ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை இருக்கிறது. டோட்டலாக 25 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திர காலம் என்று சொல்லப்படுகிறது. ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழைந்து நெருப்பு நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணம் செய்யும் காலத்தை நாம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நெருப்பின் அதிபதியான அக்னி தேவன் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நான் முன்னாடி பதிவிலேயே சொல்லியிருக்கேன் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னுட்டு. பொதுவாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இறைவனே உக்கிரமாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லணும்னா சிவ ஆலயங்களில் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே சிறிய துளைகள் இடப்பட்ட பாத்திரங்கள் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும். அந்த பாத்திரத்தில் இருந்து சொட்டு சொட்டாக தண்ணி பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கு மேலே விழும். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா தாராபிஷேகம் அப்படின்னுட்டு இதனோட பேர். இது எதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இறைவனே பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கிரமாக இருப்பார், சூடாக இருப்பார். அவருடைய உக்கிரத்தை குறைப்பதற்காக இந்த செயல் செய்யப்படுகிறது. மற்றும் உங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மனுக்கு தினசரி அபிஷேகங்கள் நடைபெறும். மாரியம்மனுக்கு இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இறைவனே உக்கிரமாக இருக்கும் காலகட்டத்தில் நாமளும் பார்த்திங்கன்னா சுபகாரியங்களை தவிர்த்து இறை வழிபாட்டில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி கொள்வது என்பது நமக்கு சிறப்பான பலனினை கொடுக்கும். குறிப்பாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் திருமணம், கிரகப்பிரவேசம், பூமி பூஜை, மரம் வெட்டுதல், விதை விதைத்தல் ஆகிய சுபகாரிய நிகழ்வுகளை தவிர்த்தல் நல்லது. அதே மாதிரி பொதுவாக சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது, அதாவது சூரியன் உச்சம் அப்படிங்கிறது சூரியன் அதீத பலத்தோடு இருக்கும் பொழுது கடன் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பொதுவாக நாம் ஒரு பெரிய தொகை கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அந்த வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அக்னி நட்சத்திர காலத்தில் அதை செய்யாமல் இருப்பது உசிதம். பெரிய கடனை வாங்காமல் இருக்கிறதும் நல்லது. கடனை கட்டுற மாதிரி இருந்தால் கட்டலாம், தப்பு இல்லை. பட் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால், இப்போது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் கேட்டிருக்காரு, அக்னி நட்சத்திர காலத்தில் கொடுக்கலாமான்னா வேண்டாம்.
தலபோற காரியம்னா நம்ம உதவி பண்ணலாம், அதுக்கு சாஸ்திரங்கள் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் சொல்லலை. பட் கொஞ்சம் யோசிக்கலாம், அக்னி நட்சத்திரத்துக்கு அப்புறம் அதை செய்யலாம்ங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அக்னி நட்சத்திர காலத்தில் கண்டிப்பாலும் பணம் தொடர்பான விஷயங்களில், அதுவும் என்ன கேட்டால் ஒரு பெரிய தொகையை நீங்கள் கைமாற்றம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அக்னி நட்சத்திர காலத்தில் இருந்து தவிர்த்து கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நான் ஏகப்பட்ட பேருக்கு பார்த்துருக்கேன், கடன் கொடுத்தா திரும்பி வரதில்லை, நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். அதே மாதிரி கடன் வாங்கினாலும் அதை கட்டுறதுக்கான முகாந்திரம் இருக்கிறதில்ல, ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு கடன் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறது, அதே மாதிரி பணம் தொடர்பான விஷயங்களிலேயுமே ஒரு பெரிய தொகையை கைமாற்றம் செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கிறது நல்லது அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தை எந்த அளவுக்கு நான் ஒரு சிறப்பான காலம் என்று சொல்லுகிறேன் அப்படின்னா, சூரியனினுடைய அதீத பலம் நிறைந்த காலம் அப்படின்னு இந்த அக்னி நட்சத்திர காலத்தை சொல்கிறோம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரியனினுடைய தன்மையை பெற்ற செடி என்று சொல்லக்கூடிய எருக்கன் செடியை பயன்படுத்தி உங்களுடைய அத்தனை விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ளலாம். இது ரொம்ப ரகசியமான தாந்திரீக முறை. ஸோ நீங்கள் பயன்படுத்தி பயன் அடையலாம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கட்டாயமாக இதை செய்து என்ன வேண்டுமோ, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், நகை வாங்குதல், வேலை கிடைத்தல் அப்படின்னு உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறதோ அது நிறைவேறுவதற்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கண்ணை மூடிக்கிட்டு பயன்படுத்தலாம், பலன்கள் கை மேலே கிடைக்கும். சரிங்களா? அதாவது இந்த எருக்கன் செடி, பொதுவாக எருக்கன் செடியில் 2 பூ பூக்கிற வகைகள் இருக்குது. ஒன்று நீல நிறத்தில் பூ பூக்கிற எருக்கன் செடி, இன்னொன்று வெள்ளை நிறத்தில் பூ பூக்கிற எருக்கன் செடி. ஆன்மீக விஷயங்களுக்கு வெள்ளை நிறத்தில் பூ பூக்கும் வெள்ளெருக்கன் செடியை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த வெள்ளெருக்கன் செடியை பார்த்திங்கன்னா செல்வத்தை ஈர்க்கும் மூலிகை என்று நம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இதனுடைய பூ, இலை, பட்டை, வேர் என்று அனைத்துமே மருத்துவ குணம் மற்றும் ஆன்மீக குணத்தை கொண்டது. அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எருக்கன் செடி இருக்கும் இடத்திலே பூதங்கள் இருக்கும் அப்படின்னுட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதையலை பூதங்கள் தான் காவல் காக்கும். இந்த எருக்கன் செடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே பணம் அதிகமாக சேருமா, அந்த பணத்தை காவல் காக்க பூதங்கள் அதிகமாக அந்த இடத்துல உலாவும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த எருக்கன் செடியை நீங்கள் வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். ஒரு வசீகர மூலிகை தான், பணத்தை வசியம் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இது ஒரு சிறப்பான தனவசிய மூலிகை. வசியத்தில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் இந்த தனவசியம் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த எருக்கன் செடியாகப்பட்டது வரும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எருக்கன் செடி என்பது துளசி செடி மாதிரி தான், ரொம்ப பவித்திரமான செடி. இந்த செடியை நீங்கள் வளர்க்குறச்ச சில நேரங்களில் வாடி போயிடும், கருகி போயிடும். ஏன்னா தீட்டு பட்டுருச்சுன்னா இந்த செடியானது வாடிடும். அதனால் துளசி செடியை எப்படி ஒரு பவ்யமாக பராமரிப்பீங்களோ அதே மாதிரி இந்த எருக்கன் செடியும் நீங்கள் பராமரித்து வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கும் போது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எருக்கன் செடி முழுக்க முழுக்க சூரியனின் தன்மை கொண்ட ஒரு செடி. சூரிய பகவான் இருக்கார் இல்லையா, அவரினுடைய விருட்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளெருக்கன் விருட்சம் தான். என்னங்க சொல்கிறீங்க, இது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, நிறைய ஆலயங்களில் வெள்ளெருக்கன் விருட்சம் தான் ஸ்தல விருட்சம். நிறைய கோயில்களில், உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருமங்கலங்குடியில் பிராணநாதேஸ்வரர் கோயிலில் வெள்ளெருக்கன் செடி தான் ஸ்தல விருட்சம். அதே மாதிரி திரு எருக்கத்தம்பிளியூர்லையும்
இந்த வெள்ளெருக்கன் செடி தான் ஸ்தல விருட்சம். இன்னும் இந்த இந்த திருத்தலத்தில், அதாவது திரு எருக்கத்தம்புலியூரில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் வெள்ளெருக்கன் பூமாலை தான் இறைவனுக்கும் சாற்றப்படுது, தேர்லையும் சாற்றப்படுது. அந்த அளவுக்கு விசேஷம். அதே மாதிரி திருக்கானட்டு முள்ளூர் அப்படிங்கிற திருத்தலத்திலையும் இந்த வெள்ளெருக்கன் செடி தான் ஸ்தல விருட்சம். ஸோ ஸ்தல விருட்சங்களில் வெள்ளெருக்கன் செடியையும் முன்னுரிமையாக கொண்டு தான் ஆலயங்களில் வளர்க்கப்படுது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வெள்ளெருக்கன் செடியை வளர்ப்பதற்கு அச்சப்படுகிறார்கள். வெள்ளெருக்கன் செடி என்னமோ அது ஏரிகள்லையும் இடுகாடுகளையும் வளரக்கூடிய செடி, அது வீடுகளில் இருந்தால் கெட்டதுங்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப நல்ல ஒரு செடி. சரிங்களா? இந்த வெள்ளெருக்கன் செடி சூரியனினுடைய தன்மையை உட்கிரகிக்கும் தன்மை கொண்டது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூரிய விருட்சம்னு இந்த வெள்ளெருக்கன் செடியை சொல்கிறோம். மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையிலே படுத்திருந்த பொழுது அவருடைய உடலை சூரியன் அதீதமாக தீண்டாமல் இருக்க உடல் முழுவதும் வெள்ளெருக்கன் இலைகளை தான் ஒட்ட வச்சாங்க அப்படின்ட்டு புராணம் சொல்லுது. அந்த அளவுக்கு சூரியனினுடைய கெட்ட சக்திகளை நீக்கி அவரினுடைய சுப பார்வையை ஈர்த்து கொடுக்கும் தன்மை இந்த வெள்ளெருக்கன் செடிக்கு இருக்குது, வெள்ளெருக்கன் இலைக்கு இருக்குது. சரிங்களா? இந்த வெள்ளெருக்கன் இலைய இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பயன்படுத்தி உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீக்கி கொள்ளலாம். நீங்கள் விரும்பியது எதுவாக இருப்பினும் அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அகலமான எந்த ஓட்டையும் இல்லாத பழுப்பு நிறம் இல்லாத செழிப்பான பச்சை நிறத்தில் இருக்கிற எருக்கன் இலையை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நல்லா எடுத்துட்டு அந்த இலையை முதல்ல மஞ்சள் தண்ணீரில் கழுவிக்கோங்க. இப்படி மஞ்சள் தண்ணீரில் கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா துடைச்சுண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில், அதாவது சின்ன ஒரு டப்பாவில் குங்குமத்தை எடுத்துக்கோங்க. அந்த குங்குமத்தில் ஒரு தேவையான அளவுக்கு பன்னீரை விட்டு நல்லா குழைச்சிக்கோங்க. இப்படி பன்னீரையும் குங்குமத்தையும் சேர்த்து குழைத்து மாதுளை குச்சி, மாதுளை செடி இருக்கு இல்லையா, அந்த மாதுளை செடியிலிருந்து வரும் குச்சி, ஒரு சின்ன ஒரு குச்சி உடைச்சிக்கோங்க. உடைச்சிட்டு அந்த குங்குமத்தையும் பன்னீரையும் குழைத்த அந்த கூழ்மத்திலே இந்த மாதுளை குச்சியை தொட்டு அந்த வெள்ளெருக்கன் இலையிலே நீங்கள் எழுத வேண்டும். எழுத்து தெரிகிற மாதிரி எழுதணுங்கிற கட்டுப்பாடு இல்லை. உங்களுக்கு எப்படி எழுதணும்னு தோணுதோ, அதாவது நீங்கள் நார்மலாக தேவையானதை எழுதுங்க. ஓரளவுக்கு தெரிந்தால் கூட போதும். சரிங்களா? அக்யூரேட்டாக பேனாவில் எழுதுகிற மாதிரிலாம் எழுதிட முடியாது. அந்த குழுமத்தில் தொட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு எழுதலாம், நிலம் வாங்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினைத்து எழுதுங்க. ஏன்னா எப்பயுமே நான் சொல்கிறது உண்டு, மனிதனினுடைய எண்ணம் குரங்கு மாதிரி, மனிதனின் மனம் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். காலையில் ஒரு எண்ணமாக இருக்கும், மதியானம் ஒரு எண்ணமாக இருக்கும், ராத்திரி ஒரு எண்ணமாக இருக்கும். 2 நாள் கழித்து கேட்டோம்னா அந்த எண்ணமே இருக்காது. இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனித மனமானது தாவிக்கொண்டே இருக்கிறதுனால தான் ஒரு செயல் செய்வதற்கு தாமதம் இல்லாமல் உடனடியாக செய்து விடுங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஒரு நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால் உடனே செஞ்சுருங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது செய்ய முடியாது, மைண்டு மாறிடும். அதே நேரத்தில் ஒரு கெட்ட காரியம் விஷயங்கள் செய்கிற மாதிரி இருந்தால், அல்லது ஒரு மிகப்பெரிய விஷயங்களில் முடிவெடுக்கிற மாதிரி இருந்தால் உடனே செய்வதையும் நீங்கள் தவிர்த்து யோசித்து செய்வதில் நல்லது. சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுடைய மனித மனதில் எப்போதும் ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கணும். நிறைய எண்ணங்கள் கிளையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா உள்ளதும் போயிடும். அதனால தான் பிரார்த்தனைகளை எப்பொழுதுமே ஒருமுகமாக வையுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஏதாவது ஒரு தேவைக்காக வையுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த பரிகாரத்தை ஏதாவது ஒரு தேவை நிறைவேறுவதற்காக வையுங்கள். வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், திருமணம் நடக்கணும், ஏதாவது ஒன்றை மட்டும் நினச்சிட்டு அந்த குங்கும கூழ்மத்தில் மாதுளை குச்சியை தொட்டு அந்த இலையில் நீங்கள் எழுதிட்டு அந்த இலையை நீங்கள் பூஜை அறை இலையே வச்சுருங்க. வச்சுட்டு மனசார நீங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு உக்கிர தெய்வத்தை வேண்டிக்கோங்க. அக்னி நட்சத்திர காலத்தில் உக்கிர தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கைமேல் பலனை கொடுக்கக்கூடியது. பொதுவாக காலம் அறிந்து இறை வழிபாடு செய்யணும். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த இறைவனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற கணக்கு தெரியணும். உதாரணத்துக்கு புரட்டாசியில் பெருமாளை கும்பிட்றோம், கார்த்திகை மாதத்தில் முருகனை கும்பிட்றோம், ஆடி மாதத்தில் அம்மனை கும்பிட்றோம். இந்த மாதிரி அக்னி நட்சத்திர காலத்தில் உக்ர தெய்வ வழிபாடு, உதாரணத்துக்கு நரசிம்மர், பைரவர், பிரித்யங்கரா தேவி, வாராகி, காளி, இந்த மாதிரியான உக்ர தெய்வ வழிபாடு கைமேல் பலனினை கொடுக்கக்கூடியது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடுகளில் உக்ர தெய்வ வழிபாடில் ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப ஒரு தாயுள்ளத்தோடு இருக்கிற தெய்வமாகவும் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடாகவும் சொல்லப்படுவது வாராகி வழிபாடு. ஏன்னா வாராகி தாயை பார்த்தீங்கன்னா தாயுள்ளம் கொண்டவள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை அழுதால் எப்படி ஒரு தாயால் தாங்கி கொள்ள முடியாதோ அதே மாதிரி வாராகியானவள் தன்னுடைய பக்தன் வருந்துவதை ஒருபோதும் தாங்கி கொள்ள மாட்டாள். அதனால தான் சொல்கிறோம், வாராகி காரனோடு வாதிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாராகி காரனோடு நீங்கள் வீண் வம்பு வழக்கு சண்டை வைத்தால் அவனின் தாயான வாராகி அவனை அதாவது பார்த்தீங்கன்னா எதிரியை ஸ்தம்பிக்க வைப்பாள் அப்படின்னு சொல்லப்படுது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் உக்ர ரூபிணியாக இருப்பவள் வாராகி. வாராகி உக்ர தெய்வம்தான். ரிக் யஜூர் ஷாம அதர்வனல அதர்வன வேதத்தின் அதிபதியாக விளங்கக்கூடியவள் வாராகி. இவளை தாராளமாக வீட்டில் வச்சு கும்பிடலாம். குறிப்பாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வாராகி வழிபாடுங்கிறது கை மேலே பலனினை கொடுக்கக்கூடியது. இன்னும் சொல்லணும்னா இந்த அக்னி நட்சத்திர காலம், அதாவது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரை ஆக மொத்தத்தில் இந்த 25 நாட்கள் அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த எருக்கன் இலையை ஒன்று எடுத்துகிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதுளை குச்சியில் உங்களுக்கு தேவையானதை எழுதிட்டு சுவாமி படத்துக்கிட்ட நீங்கள் அதை வச்சுட்டு வாராகிய மனதார வேண்டிக்கோங்க. எனக்கு இந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்ட்டு வேண்டிக்கோங்க. ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு நீங்கள் பூஜையை நிறைவு பண்ணலாம். மாலை ஒரு 6 மணிக்கு மேலேயும் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மந்திரம் சொல்லணுங்கிறதுல காலையில் சொன்னால் போதும். இந்த பூஜையை நீங்கள் ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம், சரிங்களா? காலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது 3:30 மணியில் இருந்து 5 மணிக்குள், இதுதான் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாராகியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அர்த்த ஜாம வேளையில் இந்த வழிபாட்டை செய்யலாம். அர்த்த ஜாமம் என்பது இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை இருக்கிற டைமை அர்த்த ஜாமம் அப்படின்னு சொல்கிறோம். இது வாராகி வழிபாட்டுக்கு ரொம்ப ஏற்புடையதான ஒரு நேரம். ஸோ அந்த டைமில் அதை செய்யலாம். இது செஞ்சுட்டு வெட்டி நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிற மாதிரி இருந்தால் பால் சர்க்கரை வச்சு நீங்கள் கும்பிடலாம், போதுமானது. மறுநாள் செய்யும்போது, இப்போ நீங்கள் இந்த வழிபாட்டை இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறுநாள் நீங்கள் செய்கிறச்சே
அந்த முன்னாடி நாள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா எருக்கன் இலை, அந்த இலையை பூச்செடிக்கு அடியிலோ அல்லது தண்ணீரிலோ போட்டு விடுங்கள். அவ்வளவுதான். சரிங்களா? 2வது நாள் நீங்கள் இன்னொரு புது இலை எடுத்து அதே மாதிரி மஞ்சள் தண்ணீரில் கழுவி குங்குமம் பன்னீரை குழச்சி மாதுளை குச்சினால் தொட்டு எழுதி வச்சுக்கோங்க. பூஜை அறையில் வச்சு இதே மாதிரி வழிபாட்டை செய்யுங்க. 7 நாட்கள் செய்ய வேண்டும். சரிங்களா? 7 நாட்கள் செய்யணும். ஏன்னா அக்னி தேவனின் எண் 7 என்பதனால் தொடர்ச்சியாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் மே 4லேருந்து 28 வரையில் ஏற்புடைய 7 நாட்கள், உங்களுக்கு எந்த 7 நாட்கள் ஏற்புடையதாக இருக்கோ அந்த 7 நாட்களில் இதை செய்யுங்க. கை மேலே பலன் நிச்சயம். என்ன ஆசைக்காக இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த ஆசை நிச்சயமாலும் அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் உங்களுக்கு கைகூடும் அப்படிங்கிறதுல எல்லளவு கூட ஐயமில்லை. இதற்கான பூஜா விதிமுறைகள் மது மாமிசம் தாம்பத்தியத்தை தவிர்த்து 7 நாட்களும் நீங்கள் சிரத்தையோடு பூஜை செய்ய வேண்டும். வீடு சுத்தபத்தமாக இருக்கணும். இதை ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்யலாம். கைமேல் பலன் உண்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.